இந்த வீடியோவில் எக்ஸலில் சிம்பிளாக ஒரு டேபிள் எப்படி போடுறது அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற செல்லையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பீன்ற செல்லுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காலம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி காலமுக்கு எக்ஸ்டெண்டடாக இருக்குது. ஸோ அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காலம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரோவாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் வந்து சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்து கொடுக்குறேன். இப்போ நம்பர் ஃபீல்டில் 1 and 2 மட்டும் ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த 1ஐயும் 2ஐயும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அந்த இடத்துல ஒரு டாட் சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லையா? அந்த டாட் சிம்பிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட்டு 1 and 2 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நான் வந்து சம் கண்டென்ட்ஸ் வந்து இப்போ கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ ஃபைனலாக டோட்டல் போட போகிறோம். ஸோ எந்த ஒரு ஃபார்முலாவும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸலில் ஈக்குவல் டு கொடுத்து தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இப்போ நான் வந்து ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி என்ன அப்படின்றது கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ C2 காலமில் தான் வேல்யூ இருக்குது இன்ட்டு D2 காலம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ கீழேயும் நீங்கள் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எக்ஸலில் ஃபார்முலா டைப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அந்த கார்னரில் அந்த டாட் சிம்பிளை வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரோக்கும் அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிடும். அப்படி இல்லாட்டினா ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ரோலேருந்து எந்த ரோ வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட் ஆகி வரணுமோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடிஷனுக்கு வந்து ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் மேனுவலாக ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டே வரணும். கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அகெயின் அந்த செல் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செல் கொடுத்துட்டு அகெயின் கமா, அகெயின் அடுத்த செல் கமா, இந்த மாதிரி கொடுத்துட்டே போகணும். எத்தனை வேல்யூஸோ அத்தனை வேல்யூஸும் கொடுக்கணும். பட் இதுவும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்டிங் வேல்யூ வரைக்கும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு E2லேருந்து E9. ஓகேங்களா? ஃபைனலாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளான மெத்தட். அகெயின் இன்னொரு சிம்பிளான மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவல் டு சம் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட்டு ஈக்குவல் டு கீ கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ அடிஷனுடைய ஷார்ட்கட் வந்து ஆல்ட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? பாருங்கள். ஸோ இதுதான் வந்து குயிக்கான ஆட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நான் இந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போனீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் டேபில் ஆல் பார்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேபிளுக்கு பார்டர் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பார்க்க ஒரு டேபிளுடைய ஃபார்மெட்டுக்கு இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹெட்டிங் எல்லாத்துக்குமே போல்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஹெட்டிங் மட்டும் டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட்டு டேபில் பீன் இருக்கு இல்லையா, அதுதான் போல்டு. ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா போல்டு அப்ளை ஆகிடும். அதாவது டார்க்காக தெரியும். ஓகேங்களா? ஸோ போல்டுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் B. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறதுக்கும் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து கண்டென்ட்ஸ்க்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நான் அந்த கண்டென்ட்ஸை வந்து அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். அதாவது சென்டர் பொசிஷனுக்கு மாற்ற போகிறேன்.
ஸோ சென்டர் பொசிஷனுக்கு மேலே அலைன்மெண்ட் அப்படின்னு டேப் இருக்கு இல்லையா, அதில் சென்டர், லெஃப்ட், ரைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நான் சென்டர் அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங்கையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஸோ எது பண்ணணுனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தான் மாற்றணும். ஸோ அப்போனா தான் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் ஒரு ரோவோ ஒரு காலமோ எப்படி அடிஷ்னலாக இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ 7th ரோக்கு மேலே ஒரு ரோ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த 7th ரோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரோ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் காலமுக்கு இப்போ நான் ப்ராடக்டோட ப்ரைஸுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த ப்ராடக்ட் ப்ரைஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+ கொடுத்துட்டு என்டையர் காலம் அப்படின்றது கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ டெலீட் பண்ணணும், இப்போ இந்த காலம் வேண்டாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl- கொடுத்துருங்க. அகெயின் என்டையர் காலம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த காலம் வந்து டெலீட் ஆகிடும். சேமஸ் எந்த ரோ டெலீட் ஆகணுமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl- கொடுத்துருங்க. என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ரோ வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் ப்ராடக்ட் நேமையும் ப்ராடக்ட் ப்ரைஸையும் நான் டபுள் லைனுக்கு மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அலைன்மெண்ட் டேப்பில் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இப்போ அந்த பீன்ற காலமை நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தெரியுது இல்லையா, இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸுக்கும் நான் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த காலமை ஜஸ்ட்டு வந்து நான் சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டபுள் லைனில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா மல்டிபிள் லைனுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ரேப் டெக்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுல் சீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காலமில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த காலமுடைய வித் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரோ ஹைட்டுக்கும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேபிளுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ரோவில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் ஆன ரோக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் ஃபாண்ட்டு டேப்பில் பார்டரில் ஆல் பார்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் ஃபார்ம் ஆகிடும். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ காலமில் ஒரு சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, ஸோ ஏ அப்படின்ற செல்லில் தான் அந்த டைட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகணும், இந்த 5 காலம்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர், நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி, டோட்டல், இதுக்கேற்ற மாதிரி சென்டரில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ வந்து A to E வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் டேப்பில் போனீங்க அப்படின்னா மெர்ஜ் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 காலமுமே மெர்ஜ் ஆகி டைட்டில் வந்து சென்டர் ஃபார்மேட்டுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? மெர்ஜ் சென்டருக்கு வந்து ஷார்ட்கட் கூட கொடுக்கலாம். Alt+H+M+C கொடுத்துட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் சென்டர் ஆப்ஷனுக்கு அப்ளை ஆகிடும். அகைன் மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் ஆகாமல் ஜஸ்ட்டு மெர்ஜ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் மெர்ஜ் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.